வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாகச் சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar-tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
10/8/2026 தேசிய குடல்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடல்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடல்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அடல் புத்தாக்கு இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒலி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். இருவரிச் செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு கே.டி. பட்நாயக், முதல்வர் பெமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷாநவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப் பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷாநவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப் பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷாநவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.